வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இத்தனை திருக்குறள் தேவையான திருக்குறள் திருவள்ளுவர் சிலையிலிருந்து, அங்கே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலங்களிலிருந்து, குரலங்காடியிலிருந்து, இங்கே நடக்கக்கூடிய முற்றோதல் திருக்குறள் திட்ட பணிகள் வகுப்பில் தொடங்குவதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீப்பொட்டி மாதிரி உரைச்சிருக்காருன்னு சொன்னால் அவர் வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயா தான். தினமும் போய் அது ஒரு குழுவாக வச்சுட்டு, ஏன்னா அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி, இந்த இயக்கத்துக்கு தலைவர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, வங்கி கணக்கு கிடையாது, வசூல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்த போகிறோம். அதே மாதிரி முடித்த மாணவர்கள், முடிக்காத மாணவர்கள், அவங்களுடைய வலைத்தமிழில் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்றைக்கி உலகம் பூரா என்னையும் அறிய வைக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து என்னுடன் திருவண்ணாமலையே 2 நாள் இருந்ததற்காக இன்று 6வது ஆண்டாக போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைத்தமிழில் இது 19வது காணொளி. ஒரு காணொலியும் இருக்கும் அந்த வலைத்தமிழில். அடுத்த 2000வது நிகழ்வு நடக்கும்போது ஏறக்குறைய 100 பிள்ளைகளாவது நம்முடைய வகுப்பில் இருப்பாங்க. இப்போது ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக 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 என வரவேற்று, இப்போது நம்மளையெல்லாம் இணைப்பு பாலமாக இருந்து இந்த இணையத்தை கொடுத்து, எனக்கு இந்த டேப் ஐயா தான் அனுப்பிச்சாங்க. முதல் இங்கே பேசும்போது பேசிட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஊருக்கு போய் அவருடைய உதவியாளர் இப்போ வலைத்தமிழ் சுரேஷை கூப்பிட்டு, அவர் தான் அந்த கேமராமேன் எல்லாமே, அவர்கிட்ட சொல்லி உடனே டேப் அனுப்பிச்சிடு ஐயாவுக்கு சாம்சங் வாங்கி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி எல்லாத்தையும் கொடுத்து அங்கேருந்து தொடங்கின ஒரு தொடக்கம் தான் இப்போ நிற்காமல் ஓடிட்டுருக்கோம். இன்னும் நிறைய கவனங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த படி நிலையில் ஒவ்வொரு படிநிலைகள் எப்படி மாணவர்களை கொண்டு போகணும், அடுத்தது கவனம் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். இதற்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் தன்னை தூங்காமல் அதை சிந்தித்து கொண்டே இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பார்த்தசாரதி ஐயா அவர்களே, வருக வருக என வரவேற்று உங்களுடைய தலைமை உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தேனி போல சுறுசுறுப்பாக 1900 வகுப்புகள் தொடர்ந்து ஐயா காமராஜ் அவர்கள் இப்ப அதே சுறுசுறுப்போடு எடுத்துட்டு இருக்கிறார். இந்த ஓட்டம் தான் அவர் இன்னும் இளமையா வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வழக்கமா ஓய்வு பெற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பலரும் ஒரு நெருக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மூத்தோர் உலகன்னே தனியா ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு நாங்க சிந்திச்சுட்டு இருந்தோம். நம்முடைய ஆற்றல்கள் எல்லாம் வீணாகுது அப்படின்னு சொல்லிட்டு பல துறையில ஓய்வு பெற்றவங்க தமிழ்நாட்டுல பல லட்சம் பேர் சமூகத்துக்கு பிரயோஜனம் ஒரு பலன் இல்லாம குடும்பத்தோட முடங்கி இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஒரு சில நாட்களாவது சமூகத்துக்கு வெளியில அவர்கள் படித்த அவர்கள் பெற்ற அனுபவத்தை இந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வடிகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல மொத்த சமூகத்தோடு இணைந்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஒரு இது தத்துவங்களை விட, பல நாடுகளிலுடைய பேரறிஞர்களை விட, தத்துவ ஞானிகளை விட உலகத்தில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் அனைத்து விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கிய திருக்குறள் தமிழ் சமூகத்தால் முதலில் முழுமையாக உள்வாங்கப்படவில்லை. அது உள்வாங்கப்பட்டால் மட்டுமே நாம் உலகத்திற்கு ஒரு புறத்து சொல்ல முடியும் என்ற ஒரு நிலையில இத்தனை ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகள், பல அமைப்புகள் 7100 நூல்களை எழுதியிருக்கிறோம். திருக்குறள்ல உலகம் முழுக்க எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை 7100. இதை நம்ம முதல்ல சொல்றோம். கிட்டத்தட்ட 1050 உரைகளுக்கு மேல வந்திருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த 5 ஆண்டுகளா அமெரிக்காவில் ஒரு செயின்ட் லூயிஸ்ல டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய திருக்குறள் நண்பர்கள் எல்லாம் நாங்கள்லாம் இணைஞ்சு திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் வேர்ல்டு லாங்குவேஜஸ்னு ஒரு ஆய்வு நூலை கொண்டுட்டு வந்தோம். அதுதான் முதல்ல திருக்குறளை செய்யப்பட்ட ஒரு கான்கிரீட் ஒரு இது. அதுல 61 மொழியில 348 முறை திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தோம். டேட்டா அதாவது ஒரு இது இதை பேஸ் பண்ணி தான் இப்ப தமிழ்நாடு அரசு 73 மொழிபெயர்ப்புகள் கடந்த நூற்றாண்டுகள்ல, கடந்த நம்ம ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரை
தமிழ்நாடு அரசு 3 மொழிபெயர்ப்புகளுக்கு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் பல நிதி ஒதுக்கி இருந்துச்சு. இப்ப இந்த நூல் வந்த பிறகு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த உலகில் ஒரு மொழியில் கூட பேசாத நாடுகளின் எண்ணிக்கை 45 அப்படிங்கறத நம்ம நூல்ல அட்டப்படத்துல போட்டிருப்போம். 158, அதாவது 61 மொழியில 348 முறை திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உலக நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் 158 மொழிகளில் மொழிபெயர்க்கணுங்கிறத ஒரு பெரிய அறைகோல் விடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், ஜஸ்டிஸ் மகாதேவன் அவருடைய தலைமையிலும் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தினுடைய மேலாள் துணைவேந்தர் ஐயா பேரறிஞர் நம்முடைய சுந்தரமூர்த்தி ஐயா தலைமையிலும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் உள்ளிட்ட பல ஆளுமைகளை இணைத்து ஒரு பெரிய வெளியீட்டு விழாவை வச்சிருந்தோம். அதுல வந்துதான் அந்த நூலை உலகத்துக்கு சொன்னோம். அந்த மாதிரி இது வரைக்கும் உலகத்துல பைபிளை விட குரானை விட அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மை இல்லை. பைபிள்ல 248 முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நம்முடைய திருக்குறள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக எல்லா மொழியிலையும் உலக மொழிகள் எல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி 348 முறை 61 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் 158 மொழியில நம்ம மொழிபெயர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தெளிவாக பட்டியலிட்டு பைச்சார்ட் பார்ச்சார்ட் போட்டு உலகத்துக்கு தெரிவிக்கும். அந்த நூல் வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசோடு தொடர்ந்து இணைந்து கிட்டத்தட்ட 28 மொழிகள்ல ஒரு முறையும் 45 மொழிகள்ல கடந்த நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது. அதனையொட்டி இன்னும் 345 மொழிகளில திருக்குறள் வரக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் 53 மொழிகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. இதுதான் இதனுடைய திருக்குறள் சார்ந்த நம்முடைய கட்டமைப்பு. நான் இதை தாண்டி ஏன் வள்ளுவத்தை வாழ்வியலாக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திக்கிறோம். அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படிங்கறதான் என்னுடைய நூல்ல இந்த ஆய்வு பண்ணியிருப்பேன். அதை ஒட்டி வள்ளுவம் 1350 குறள்களை நாம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் கொடுக்கறதுனால மட்டுமே வளர்ந்துடாது. ஏன்னா பல லட்சம் நூல்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத உள்வாங்கி நூல் வழங்குவது ஒரு பகுதி. ஆனால் அதை வாழ்வியலாக்குவதற்கு நாம் அதை பிரித்து துறைசார் வள்ளுவமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையை நம்ம உள்கொண்டோம். துறைசார் வள்ளுவம்னா திருக்குறள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், திருக்குறள் ஃபார் லீடர்ஸ், திருக்குறள் ஃபார் அக்ரிகல்ச்சரிஸ்ட், திருக்குறள் ஃபார் டாக்டர்ஸ், திருக்குறள் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ், திருக்குறள் ஃபார் விமன்ஸ், திருக்குறள் ஃபார் மேரிட் கப்புள்ஸ், இப்படி நிறைய துறைசார் வள்ளுவத்தை, அதுல இருக்கிற சைக்காலஜி, அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை பிரிச்சு அந்தந்த துறைசார் வல்லுநர்களுக்கு, துறைசார் மாணவர்களுக்கு, கல்லூரிகளுக்கு அதை கொண்டு போய் வாழ்வியல்ல சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி இன்னும் இருக்குது. அதனால திருமணத்துல போய் நம்ம 1350 குறளை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல வச்சுட்டு போயிடுறாங்க. அதையே நீங்க ஒரு திருமணத்துக்கு என்ன திருக்குறள் தலைவன் தலைவியை பற்றியும் குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கான எளிதா கொடுக்கும் பொழுது ஹனிமூன் போனா கூட சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு வாழ்வியல்ல சிக்கல் வரும்பொழுதும் அதை அவர்கள் ஒரு மகிழ்ச்சியோட கேரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கான ஒரு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது எல்லா நிலைகளிலும் நம்ம வாழ்வியல்ல கொண்டுட்டு போனாதான் இது திருக்குறள் நிற்கும்ங்கிற ஒரு கருத்தியலோட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட துறைகளை குறித்து நூல்களை எழுத ஆரம்பித்திருக்கிறேன். அதை கரூர்ல ஒரு 10 நூல்கள், கிட்டத்தட்ட 10 துறைகள் வெளியிட்டோம். நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் ஒரு 2000 நூல்கள் அச்சில போயிட்டு இருக்குது. காரணம் தேர்தல் நேரம் தமிழ்நாட்டுல. அப்ப வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும்னு ஒரு நூல் எழுதிட்டு கலந்து போயிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம இன்னைக்கு 2000 வேட்பாளர்கள் இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க. தோராயமா 234 தொகுதியில் அவர்கள் அந்த தொகுதியினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தலைவர்கள். அப்படிப்பட்ட நிலையில வழிகாட்டும் வள்ளுவம் தலைவர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு நூலா எழுதி 285 குறள்களை அதுல உள்ளடக்கி நல்ல மனிதனுக்கான குணங்கள், இந்த நல்ல மனிதனுடைய ஒரு பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஸ்டாண்டர்ட் இதுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் குணாதிசயம் தான் தலைவர்கள்ங்கிறது. நல்ல மனிதன் நல்ல தலைவன் ஆகணும். அதனால நல்ல மனிதனுக்கும் தலைவனுக்கும் இடையில ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், பிஹேவியர். அதுதான் தலைவன். அதை வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு 112 பக்கத்துல சின்ன கையீடா போட்டு 2000 பிரதிகளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனுப்புறோம். அந்த 234 தொகுதியில உள்ள 2000 வேட்பாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய
மாணவர்கள் வழியாக கொண்டு போய் சேர்த்து அவர்கள்கிட்ட நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதுல வள்ளுவம் உங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்களுக்கு சில முக்கியமான கருத்துக்களை, குறள்களை ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். இதை உள்வாங்கி நீங்கள் உங்கள் மேடைகளில் இந்த குறள்களை குறித்து காட்டுங்கள். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில பின்பற்றுவதற்கும் தலைவர் இதுல வந்துட்டு பொது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் இதுல நத்திகளை சொல்லியிருக்கிறார். நீங்க உள்வாங்கிக்கங்க பரப்புரையின் ஊடாக அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்காக செய்தியாளர் சந்திப்பையும் விரைவில் வாரம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். இப்படி களத்துல இறங்கி திருக்குறளை கொண்டுட்டு போய் களப்பணி செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதற்காக 5 கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா வந்திருக்கவங்க பல பேருக்கு புதுசா இருக்கும். உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் ஐயா காமராஜ் அவர்கள் ஒரு தலைமை பயிற்சியாளரா இருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க திருக்குறள்ல செயலாற்றக்கூடிய அனைவரையும் இணைத்து தலைமை பயிற்சியாளர்களாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 5 பயிற்சி மையங்களையும் 5 பயிற்சிப்பாளர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில திருக்குறள் கற்கும் உத்திகள் ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறேன். இது நம்ம ஒரு பக்கம் ஒரு நிறைய பணிகளை கட்டமைப்பை ரொம்ப நேர்த்தியா பண்ண வேண்டிய ஒரு நிலையில 40,000 திருக்குறள் நூல்களை பார்வையிட திரு ஜானிராமன் அவர்களோட இணைந்து 38 மாவட்டம் பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இது 4வது ஆண்டு அப்ப கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. ஒரு வழியா ஒரு கட்டமைப்பை ஒரு முதன்முறையா ஒரு கட்டுமானம் 38 மாவட்டத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தினுடைய ஒரு பெரும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பணிகள் நடந்துட்டு இருக்குது. திருக்குறள் சார்ந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் திருக்குறள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். திருக்குறள் சார்ந்த எதுவாயினும் நம்மகிட்ட அதுக்கான தரவுகளை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் உண்மைத்தன்மையும் கொண்டு வருவதற்காக குழு அமைக்கப்பட்டு ஐயா திரு ராஜேந்திரன் ஐஆர்எஸ் உள்ளிட்ட பல ஆளுமைகளை இணைத்து அதுக்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்குது. இதில் ஒருங்கிணைந்த இணையதளம் குறள்.org அப்படின்னு அதுல போனா எல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த அனைத்து விவரங்களும் புள்ளி விவரங்களும் நூல்களும் முயற்சிகளும் திருக்குறள் சார்ந்த மனிதர்களும் இங்க எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு ஆவண திரட்டா நாங்க அதை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல திருக்குறளை நூல் பதிப்பதற்காக ஒரு பதிப்பகம் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் சமூகத்தினுடைய தத்துவ மையமாக இருக்கணும் அது அப்படிங்கிறதுனால அதுக்காக வலைத்தமிழ் பதிப்பகம் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் திருக்குறள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த திருக்குறள் சார்ந்த நூல்களை புதிய நூல் பதிப்பித்தல், பழைய நூல்களை மீட்டெடுத்தல். பல நூல்கள் இன்னைக்கு ஆர்கியூலையும் பிடிஎஃபாகவும் இருக்குது. பல பொக்கிஷங்களை அவற்றையெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்காக 2 ஊழியர்களை போட்டு கிட்டத்தட்ட OSR நூலகத்தில இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் 4,700 நூலை ஒருத்தர் தொகுத்து வச்சிருக்கிறார். திருக்குறளுக்கு 750 உரைகளை ஒருத்தர் தொகுத்து வச்சிருக்கிறாரு. 2,500 நூல்களை ஒருத்தர் தொகுத்து வச்சிருக்கிறாரு அண்ணா நகர்ல. உலக தமிழராட்சி நிறுவனத்தில் சுமார் ஒரு 2,500 3,000 நூல்கள் திருக்குறள் சார்ந்த நூல்கள் இருக்குது. இவற்றை எல்லாம் ஒரு 5 பக்கங்கள் முன்பின் உள்ள என்ன இருக்குதுங்கிற எல்லா நூல்களை பற்றியான ஒரு டிஜிட்டல் லைப்ரரியை உருவாக்குவதற்கான செயல்பாடு அதுக்கு ஒரு இணையதளத்தை உருவாக்கி ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்கள் தலைமையில அந்த குழு அமைக்கப்பட்டு அது உலக திருக்குறள் நூல் தொகுப்பு திட்டம் அப்படின்னு அறிவிச்சு அது போயிட்டு இருக்குது. இன்னைக்குதான் அது ஆரம்பிக்குது. இப்போ நேற்று வரைக்கும் அதுக்கான மென்பொருள் உருவாக்குதல் பத்தி இணையதளம் உருவாக்குற வேலை போச்சு. இதே மாதிரி இதெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கணும். ஒரு நாளந்தா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு திருக்குறளுக்கான ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதீனம் அவர்கள் ஒரு 100 ஏக்கர் இடத்தை 133 அதிகாரத்துக்கு 133 ஏக்கரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சி எடுத்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் சைவ சித்தாந்தத்தையும் திருக்குறளையும் 2 கண்களாக எடுத்துக்கொண்டு போட்டி உரை நிகழ்த்தி அந்த உரையின் ஊடாக சேர்த்த செல்வத்தை 100 ஏக்கர் உருவாக்கி வச்சுட்டு மறைஞ்சிட்டார். அவருக்கு சமீபத்துல நான் அந்த இடத்த பார்வையிடணும்னு கூப்பிட்டாங்க. போயிட்டு பார்த்துட்டு நானும் திரு ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்களும் அந்த ஆதீனத்தினுடைய கனவு என்ன அப்படின்னு தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். பெரும்பாலானவர்களுக்கு அவர் என்ன கனவு கண்டாருன்னு தெரியல. அவருடைய நூல்களை எல்லாம் தொகுத்து கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அதை படிச்சு அதுல அவர் என்ன செய்திருக்கிறார், திருக்குறளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சுங்கிறத ஆவணப்படுத்தி அவரை நம்ம இயக்கத்தினுடைய முன்னோடியா அறிவிச்சிருக்கோம். இயக்கத்தினுடைய முன்னோடியா 3 பேரை மட்டுமே நம்ம அறிவிச்சிருக்கோம். அதுல 1 நம்ம குருபழனி அடிகள் அவர்கள், ஆதீனம் அவர்கள் திருக்குறள் குருகுலம்னு இருக்குது இது பக்கத்துல எந்த 2 மணி நேரம் சென்னையில இருந்து. அதனால அங்க மாபெரும் குறள் கனவு, அடிகளாரின் மாபெரும் குறள் கனவுன்னு போன 2 வாரங்களுக்கு முன்னாடி
உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கத்தின் சார்பாக ஒரு போர்டு வச்சிருக்கிறோம் இந்த ஆதீனத்துக்குள்ள. நம்மளுடைய செலவுல, அதாவது அவர் என்ன கனவு கண்டாரு, முதல்ல அது ஒரு ஆதீனமா இருக்கிறத விட அவர் என்ன திருக்குறளுக்கு என்ன கனவு கண்டாருங்கிறத வெளியே கொண்டுட்டு வரணும். வர்ற பக்தர்கள் மற்ற வரக்கூடிய அந்த நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பல முயற்சிகள் தொடர்ந்து உலகம் முழுக்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம். திருக்குறள் சார்ந்து எந்த சின்ன விஷயம் இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த பாடத்திட்டங்களா இதை சின்ன சின்னதாக எடுத்து அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு நடத்துவதற்காக குரல் வழி கல்வி கழகம் ஒரு இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கி இருக்கிறோம். திருக்குறளுக்காக ஒரு ஒரு அமைப்பு, பயிற்சி அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. குரல் வழிங்கிற மாத இதழ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் நடத்தி இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். போதிய ஒத்துழைப்பு ஆதரவு இன்னும் திரட்டணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, நான் இருந்தது நியூயார்க்கு, நியூஜெர்சி, என்னுடைய நியூ போர்ட்ல நான் வந்து நியூஜெர்சியில இருக்கும் பொழுதே அடிக்கடி வார இறுதிகளில் நான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போறது உண்டு. அங்கே வந்து நம்ம ஒரு நயகரா ஃபால்ஸ்லயும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிலையும் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு கான்செப்டை பரப்புவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளுறாங்களோ அந்த உத்திகளை நம்ம ஏன் வள்ளுவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு அறிவித்த பிறகு தமிழ்நாடு அரசினுடைய அந்த அறிவிப்பை ஏற்று இதை வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டத்துக்கும் நம்ம வந்து ஒரு கட்டுமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தைப்படுத்துதல் ஒரு முயற்சியை, அதாவது மக்கள் வர்றாங்க அப்படின்னா திருக்குறளை பற்றி ஒரு வாசகங்களை, முழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முழு குறளை படிக்கணும்னு அவசியம் இல்லை, நிற்க அதற்கு தக, நிற்க எதற்கு தகன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம வந்து மெய்வருத்த கூலி தரும், இது ஒரு செய்தி, மெய்வருத்த கூலி தரும், இப்படி என்னென்ன முழக்கங்களை நம்ம முன்னோர்கள் வந்து ஆவணப்படுத்தி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூலா எழுதியிருக்கிறாங்க சைவ சித்தாந்த நூற்பதி புத்தகத்துல. அப்ப அந்த அறிஞருடைய அந்த முழக்கங்கள், திருக்குறள் முழக்கங்கள்ங்கிற நூலை எடுத்து அதையே டிஷர்ட்ஸ்ல, இதுல கொட்டாங்குச்சியில போட்ட ஒரு வள்ளுவர் டாலர், செயின், இப்படி எல்லாம் பிரேஸ்லெட், வாட்ச், மோதிரம், பெண், இதுல புடவை, உடுக்கு இருந்தவன் கைகூட அங்கே நம்முடைய வேட்டி, துண்டு, சால்வன்னு சொல்லி கிட்டத்தட்ட 120 பொருள்களை பெரும் முயற்சியில தொடங்கி இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்திலையும் தமிழ்நாடு அரசினுடைய முழு ஒத்துழைப்புல நமக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இந்த வள்ளுவர் கூட்டத்துல நாம சிறப்பான இயங்குனதை பார்த்து கன்னியாகுமரி கடல் உள்ளேயும் நமக்கான ஒரு திருக்குறள் பரப்புரை மையம் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அங்கே நம்முடைய ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இது எல்லாத்தையுமே வந்து இங்க இருந்து தொடர்ந்து இதை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உலக நாடுகளில், தமிழர்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் குறளங்காடி என்பது தமிழுடைய நைக்கி மாதிரி, சாம்சங் மாதிரி, சோனி பிராண்ட் மாதிரி அவங்களுடைய மொழியையும் கலையையும் பண்பாட்டையும் கடத்தக்கூடிய ஒரு இடமாக, ஒரு மையமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கில கடந்த இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு, தஞ்சாவூர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 38 மாவட்டங்களிலும் 38 குறளங்காடியை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரும் முயற்சி. இதுல நீங்க எல்லாமே யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாம் இதுல கை கோர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஊர்குடி தேர் எடுக்கும் பணி. நான் ஒரு கிரியா ஊக்கி தான், கேட்டலிஸ்ட் தான் நான். எல்லாத்தையும் நாமளே எழுதி, நாமளே பரப்பி, நாமளே முதலீடு செய்து, நாமளே அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது, பரப்புரை செய்வது என்பது இயலாத காரியம், ஒரு இயக்க பணி. அதுக்காக தான் நாங்கள் இயக்கத்தை நம்புறோம், கட்டமைப்புகளை நம்புறோம். தனி மனிதர்களுடைய அதுல வந்து எங்களுடைய தாரக மந்திரமா தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த இதுல சுய வளர்ச்சி, சுய முன்னேற்றம், சமூக ஈடுபாடுங்கிற மாதிரி நம்முடைய இதுல வந்து தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, பொன்னாடை இல்லை, புகழ்ச்சி இல்லை, தன்முனைப்பு இல்லை, தற்புகழ்ச்சி இல்லை, வங்கி கணக்கு இல்லை, வசூல் இல்லை அப்படின்னு அறிவிச்சு அவரவர்கள் வாருங்கள், அவரவர்களுக்கான பங்களிப்புகளை செய்யுங்கள் அப்படிங்கறத சொல்லி கனடாவில் குறளங்காடி கனடா மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அமெரிக்காவில் விரைவில் ஈஸ்ட், சென்ட்ரல், வெஸ்ட்ல வந்து விரைவில் குறளங்காடி செயல்பட போகுது. அதுக்கான மக்கள் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் வந்து பார்த்து அதுக்கான ஆர்வத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. துபாய், கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இப்படி உலக நாடுகள் எல்லாம் வந்து ஆர்வத்தோடு வந்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு முயற்சி நிறைவேற்றது. இது எங்களுக்கும் பயன்படும், நாங்கள் எங்க நாட்டில் கொண்டுட்டு போறோம்னு சொல்லிட்டு பேரன்போட எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான வழிமுறைகளை மாத்திரம் நாங்கள் ஆராய்ந்து அந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்தி நாங்கள் அதை வந்து தூக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது. இன்னைக்கு திருக்குறளுக்கு பண்ணக்கூடிய பணிகள் அதிகமா இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம இன்னொரு நூலை எழுதி வச்சுட்டு போறதோ, இன்னொரு இலக்கிய கூட்டம் நடத்திட்டு போறதோ,
அது தேவை. ஆனால் அது மட்டுமே தேவையில்லை. அதனால ஒரு செயல் 1000 நூல்களுக்கு சமம், ஒரு செயல் 2000 கூட்டங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி செயலா மாத்தணும். நம்ம தமிழ் சமூகம் பெரும்பாலும் இன்னைக்கு 7100 நூல்களை எழுதுவதிலும் இன்னும் 500-600 நூல்களை கொண்டு வருவதிலும் கவனத்தை செலுத்துறதுல உழைப்ப பொருளாதாரத்தை போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் களத்துல இறங்கி வாங்க, நம்ம படிப்போம், மனைவி குடும்பத்தோட கணவன் மனைவி உட்கார்ந்து திருக்குறளை உள்வாங்குவோம், குழந்தைகளை படிக்க வைப்போம், உறவினர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குவோம், தெருவுல தாக்கத்தை உண்டாக்குவோம், ஊர்ல தாக்கத்தை உண்டாக்குவோம், நாட்டுல உருவாக்குவோம், உலகத்தில் உருவாக்குவோம். இதுதான் படிநிலை. மாறிதான் நம்ம வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட் உலகத்துக்கு கொடுக்க முடியும் என்பதற்காக நான் என்னுடைய பிள்ளைகளை 1300 படிக்க சொல்லியிருக்கிறேன். நான் என் மனைவியோடு நாங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து திருக்குறள் உரையாடுகிறோம். அதை உரையாடுவது என்பது ஏதோ ஒரு சம்பிரதாயமா படிக்கணுங்கிறதுக்காக இல்லாம அதுல உள்ள தத்துவங்களை விவாதிக்கக்கூடிய நிலையில குடும்பத்தினுடைய ஒரு பொருளை அதை மாத்திட்டு இருக்கிறோம். ஸோ மேடைகளை நான் முழங்குறதுக்கு, எழுதுறதுக்கு, எழுதுனதை பின்பற்றுறதுக்கு, அதுக்காக தான் நிற்க அதற்கு தகன நம்ம இயக்கத்துடைய கற்க கசலரை எடுத்துட்டு நிற்க அதற்கு தகன வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய படிச்சுட்டோம், நிறைய எழுதிட்டோம். அதனால அடுத்தகட்டம் phase 2 2.0 அப்படின்னு மாத்தணும் திருக்குறளை அப்படிங்கிறதுனால நிற்க அதற்கு தகன வச்சிருக்கோம். ஐயா காமராஜ் அவர்களுடைய தொடர் பணி 1900 2000 இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் போறதனுடைய இதுதான் பரப்புரை. இப்படித்தான் வந்து அவங்க எல்லா சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து கொண்டுட்டு போகக்கூடிய பயிற்சியாளர்கள் ஒரு புறம், ஆய்வாளர்கள் ஒரு புறம், செயல்பாட்டாளர்கள் ஒரு புறம், இப்படின்னு நம்ம வந்து கொண்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்குது. காமராஜ் ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு பயணம் அது ஒரு வெற்றியை பெறணும். உலக நாடுகளுக்கு எல்லாம் நாங்க வந்து திருக்குறள் பயிற்சி இலவசமா கொடுக்கறதுக்காகவும் அல்லது ஒரு சிறு கட்டணத்துல அவங்கவுங்களுக்கான நேரத்துக்கு உரிய ஊதியம் பெற்றுக்கொண்டு நடத்துவதற்காகவும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த நாட்டிலிருந்து திருக்குறள் முற்றோதல் செய்தாலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட, ஆய்வு செய்யப்பட்ட கையேடுகளுடைய கூடிய பயிற்சி முறை இங்க நாங்க உருவாக்கி இருக்கிறோம். அதுக்காக டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் திருக்குறள் டீச்சிங். திருக்குறள் டீச்சிங் பண்றது பேராசிரியர்களோ, தமிழ் அறிஞர்களோ, தமிழ் ஆசிரியர்களோ அல்ல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்முடைய பயிற்சியாளர்கள் எல்லாருமே ஈபியில இருந்தவங்க. மிகப்பெரிய ஒரு திருக்குறள் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். பயிற்சியாளர் அப்படின்னு சொன்னா அதிகப்படியான மாணவர்களுக்கு திருக்குறளை கடத்தியவர் ஒரு கொத்தனார். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நான் ஏதோ துணைவேந்தர்னு சொல்ல போறேன், பேரறிஞர்னு சொல்ல போறேன், பெரும் பல்கலைக்கழகத்துடைய அறிஞர்னு சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. திருக்குறள் எல்லப்பன் என்ற ஒரு கொத்தனார் தான் இந்த தமிழ் சமூகத்துல மிகப்பெரிய ஆளுமையாக, பேரு ஆளுமையாக எழுந்து நின்று திருக்குறளை ஒரு பம்பரமாக சுத்தி தமிழ்நாடெங்கும் பரப்பக்கூடிய ஒரு நிலையில் வளர்ந்து நின்றார். அப்படி பாமர மக்கள்கிட்டையும் ஒரு சாதாரண ஒரு துறையில வேலை செய்யக்கூடியவர்களையும், ஓய்வு பெற்றவர்களையும், ஈபியில வேலை செஞ்சவங்க, பிஎஸ்என்எல் வேலை செஞ்சவங்க எல்லாம் திருக்குறளை எடுத்துட்டு போறதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருக்குது. தமிழ் படித்தவர்கள் இன்னும் உள்ள வரணும், அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவர்களும் தமிழாக மாறி அதை முன்னுதாரணமாக மாற வேண்டும் என்ற ஒரு தரவுகளின் அடிப்படையில் நான் இதை சொல்றேன். ஏன்னா என்கிட்ட யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய பொறுக்கி எடுத்து பேசுபவர்கள் எல்லாம் விட்டு செயல்பாடுகள் எல்லாம் முனைத்திருக்கிறோம். அவர்கள் என்ன நிலையில் செயல்படுகிறார்கள் என்பதை வழி நடத்துகிறோம். அந்த நிலையில இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு பணியாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். திருக்குறள் படித்தவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்கிறத பத்தி ஒரு தனி ஆய்வு நடந்துட்டு இருக்குது. அவர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் ஒருங்கிணைந்த செயல்பாடை வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு ஸ்கில் டெவலப். phase 1 மனப்பாடம் 8வதுக்குள்ள, phase 2 பொருள் 1 நிறைய கேள்விகள். மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய போறோம், இவ்வளவு பொருளை கண்ண மூடிட்டு படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னா நிறைய விமர்சனங்கள். சளைக்காம நான் 6 வருஷமா நான் இதுக்கு 6 ஆண்டுகளா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தயவு செய்து நீங்க போய் படிக்க வைங்க. இந்த வயசுலதான் படிக்க முடியும். 60 வயசுல உட்கார்ந்து மனப்பாட சக்தி குறைஞ்சிரும், கல்லூரிக்கு 9 போய்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால வரக்கூடிய எந்த கேள்வி திருக்குறள் வந்தாலும் ஆளுநர் குழு, ஆளுமை குழு, அறிஞர் குழு நம்மகிட்ட தயார் நிலையில இருக்குது. இதுவே நம்ம வந்து தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரையும் இணைத்தானும் நல்லவை கேட்கன்னு ஒரு 45 மணி நேரம் அவர்கள் இன்னைக்கு உயிரோட பல பேர் இல்லை. ஆனால் அவர்கள் கொரோனாவுக்கு முன்னாடியே நம்ம ஒரு திட்டத்தை அறிவிச்சு செயின்ட் லூயிஸ்ல இருக்கக்கூடிய இளங்கோ தங்கவேல் உள்ளிட்ட IRS ராஜேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட வள்ளுவர் குரல் குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், நம்ம இயக்கத்தினுடைய முன்னோடி, அவர்கள் எல்லாருமே இணைந்து ஆவணப்படுத்துதல் வேலையை முன்னெடுத்திருக்கோம். பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக திருக்குறளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்மகிட்ட ஆவணப்படுத்தி இருக்குது. இது இந்த குரல் அங்காடிங்கிறது இன்னைக்கு 200 கிட்டத்தட்ட தமிழ் படித்தவர்களுக்கு வேலை கொடுக்குது. தமிழ் திருக்குறளை பரப்புரை மையமா மாற்றி இருக்குது. இந்த நிலையில உங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்பையும் பரப்புவதையும் ஆலோசனைகளையும் உங்களுடைய இது கேட்டு
வரும்போது சென்னை வரும்போது நீங்க வள்ளூர் கோட்டத்தையோ கன்னியாகுமரியோ போய் பார்வையிடுங்க. உங்க ஆலோசனைகளை சொல்லுங்க. உங்க ஊர்ல அதை பத்தி பேசுங்க. நம்மளுடைய ஒரே ஒரு சொத்து இன்னைக்கு திருக்குறள் தான். அதை விட்டுட்டோம்னா வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சிலப்பதிகாரத்துக்காக கண்ணகி பாதைன்னு நம்ம இன்னைக்கு இந்த வாரம் அறிவிச்சிருக்கிறோம். விரைவில் சித்ரா பௌர்ணமிக்கு அங்க இருக்கக்கூடிய பல பேருந்துகள்ல அங்க போறதுக்கான ஒரு திட்டத்தை இன்னைக்கு அறிவிச்சு அதை பண்ணிட்டு இருக்கிறோம். சிலப்பதிகாரத்தை எடுக்கணும், புறநானூறு எடுக்கணும், ஆத்திச்சூடி எடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் திருக்குறள் நம்முடைய பொது சொத்து, அதை வாழ்வியல் சொத்துங்கிறதுனால அதை தான் முன்னிறுத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதுக்காக தான் அதை முதன்மைப்படுத்தி அடுத்ததாக சிலப்பதிகாரம் புறநானூறு எல்லாம் கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடரட்டும். 2000 ஆண்டு வகுப்புல 2000வது வகுப்புல நான் வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான 133 மாணவர்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்ய அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப 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 சந்தோஷங்க ஐயா. ரொம்ப அருமையான ஒரு வாழ்த்துறை தந்து தலைமை உரையை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஐயா பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்து 18 நாடுகளுக்கு மேலே பயணம் செஞ்சு அங்கே தமிழ் பணியை தொடங்கி அங்கே பண்ணது போதும், இனிமேல் நம்ம தாயகத்துக்கே திரும்பிடுவோம். வாஷிங்டன் தமிழ்ச்சங்கம், வாஷிங்டன் தமிழ் தலைவராக இருந்தார் ஐயா. வந்து இப்போ பல பணிகளை எடுத்து சென்று இன்றைக்கி தமிழ் மக்களுக்கு அது பாருங்கள், ஒரு முக்கியமான செய்தி சொன்னார் பாருங்கள். இங்கே யாரெல்லாம் வேட்பாளர் இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு புத்தகம் போகுது. நீ ஜெயிக்கிற வேட்பாளர் தோக்கிற வேட்பாளர்லாம் கிடையாது, முதல்ல வேட்பாளராக அந்த புத்தகத்தை முதல்ல படி அப்படின்ற வகையில் ஐயா அவர்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்காக இந்த அரங்கம் அவருக்கு கைத்தட்டலோடு நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லி